இங்க ஒரு ஃபார்ம்ல திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளாக் ஹோல் உருவாயிருக்கு. அதை பார்த்ததுமே அந்த ஃபார்மோட ஓனர் குழம்பி போயிடுறான். சோ அவன் செக் பண்ணி பார்க்கலான்னு அந்த ஹோல் உள்ள ஒரு கல்ல போடுறான். உடனே அது மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா கீழே குனிஞ்சவன் மெதுவா அந்த ஹோல் உள்ள கையை விட ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவன் ஒய்ஃப் அவங்க வீட்டோட ஆன்ல நிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப சடனா சீன் சேஞ்ச் ஆகி லைட் பிளாஷ் ஆக அவன் அந்த ஹோலை விட்டு கையை எடுத்துறான். பார்த்தா அவன் கையெல்லாம் டார்க்கா மாறி இருக்கு. ஆனா சீக்கிரமாவே அது நார்மலா மாறிடுது. அப்ப பயத்துல அந்த இடத்தை விட்டு கிளம்புனவன் வீட்டுக்கு போனதுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஃபியூச்சரை பார்த்தது மாதிரி அவன் இங்க பார்த்த விஷுவல் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனவன் அந்த ஹோலை மூடிடலான்னு மண்ணை வெட்டி அது உள்ள போட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எவ்வளவு மண்ணெளி போட்டாலும் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் கூட தெரியல. சோ ஒரு டார்ப்பை வச்சு அவன் அதை மறைச்சிடலான்னு ட்ரை பண்ணா அந்த டார்ப்பும் அந்த ஹோல் உள்ளேயே போயிருது. அப்ப அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப 2 நாளைக்கு முன்னாடி காணாம போன அவன் மாடு ஒண்ணு திடீர்னு அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த மாட்டோட உடம்புல பழமையான 2 அம்புகளும் குத்தி இருக்கு. இந்த காலகட்டத்துல அந்த அம்புகளை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அந்த பிளாக் ஹோல் வேற ஒரு காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வழியா இருக்குமோன்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது.